ஆங்கில தொலைக்காட்சியிலே லைவ் வச்சிருந்தாங்க எம்பி எலெக்ஷன்ல. என்ன வித்தியாசம்? என்ன ஒரு பரபரப்பு இல்ல சார். என்ன 1.5 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறது வெற்றி வித்தியாசம் கம்மியா? என்ன ஒரு தொகுதி 2 தொகுதி சார். நீங்க என்ன எல்லாத்தையும் ஒரே மாதிரி கணக்கு போடுறீங்க? ஒரு தொகுதி 2 தொகுதியில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நாடு முழுக்க கணக்கு போடுறீங்க. எங்களுடைய தலைவருடைய இலக்கு, அவர் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பு நிச்சயமாக வீடு வாரியா கொண்டு சென்று இந்த பணிகளை சிறப்பாக செய்யும். தேர்தல் களங்கிறது எங்களுக்கு இன்னும் இப்ப என்ன ஜூன் மாசம் தானே முடிஞ்சு, ஜூலை தானே தொடங்கி இருக்கு. அடுத்த ஏப்ரல் மேல தானே சார் தேர்தல். எங்க தலைவர் ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க சார். நாங்க தேர்தல் காலத்தை எப்பயே தொடங்கிட்டோம். ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திக்கிறோம், ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறோம், அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கிறோம். தொடர்ந்து நாங்க தேர்தல் காலத்தில் மக்களோடய நாங்க இருக்கிறோம். தேர்தலுக்கும் மக்கள் பணிகளுக்கும் நாங்க வித்தியாசம் பாக்குறது இல்ல. மக்களோட இருக்கிறதே தேர்தல் தானே, ஒவ்வொரு திட்டங்களா முன்னெடுக்கிறதே தேர்தல் தானே. அதனால சிறப்பான பணி. 33 பேரூராட்சி, 31 நம்ம ஜெயிச்சோம், 7 நகராட்சியும் ஜெயிச்சோம். 100 வார்டுல நம்ம 96 வார்டு 98 வார்டு ஜெயிக்கிறோம். ஏன் எங்க போச்சு? மக்கள் வாக்களித்து தான் நம்ம ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சோம். எப்படி சேர்ந்தாலும் யாரோடு சேர்ந்தாலும் கோவையில் வெல்ல போவது திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதிகள் அறிவிக்கிற வேட்பாளர் தான் கோவையில ஜெயிப்பாங்க. பொறுத்திருந்து பாருங்க. தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு நானும் இங்கதான் இருப்பேன், உங்களோட தான் இருப்பேன். நீங்களும் அன்னைக்கு எனக்கு இதே கேள்வி கேளுங்க, எப்படி இருந்துச்சு சார், நீங்க என்னன்னு சொல்லுங்க, நானும் உங்ககிட்ட விளக்கம் சொல்றேன்.